அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பல முறை எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு லைனில் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம மேக்ஸிமம் நம்ம ரிப்ளை பண்ணியிருப்போம். இன்னொன்று, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட தகுந்த ஆன்சர் இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி கமெண்டில் கேட்குறவங்க அவங்க கேள்விகளுக்கு அதிகமாக நம்மக்கிட்ட நம்மளை மதித்து கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருந்தால் நான் உடனே ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான ஆன்சர் கிடச்ச உடனே அதை அஃபிஷியலாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இதுதான் நான் வாடிக்கையாக பண்ணுறது. ஸோ அந்த வகையில் கமெண்ட்டில் எல்லோரும் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த ஜேடிஓ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 19/9 அன்னைக்கு அவங்க ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு ஜேடிஓ கவுன்சிலிங்கில் போஸ்டிங் சிலர் வாங்கிட்டாங்க. 22/2 அன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் வேக்கண்ட்டாக இருக்குது. பிசி முஸ்லீமில் நான் பார்த்தோம், 236 வேக்கன்சி. அந்த 236 வேக்கன்சியில் 234 கரண்ட் வேக்கன்சி, 2 கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி. அந்த எல்லா போஸ்ட்டுக்குமான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இனி மற்ற போஸ்ட்டான பிடபிள்யூடி, ஜேடிஓ ஓவர்சீர், ஆவின், வாட்ரு போர்டு ஜேஇ, வாட்ரு போர்டு ஜேடிஓ, இந்த மாதிரி பலவிதமான வேக்கண்ட் இருக்குது. இதில் எல்லாருக்கும் என்ன ஒரு முக்கியமான சந்தேகம் அப்படின்னா, ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு மொத்த வேக்கண்ட்டு 236. அந்த 236 வேக்கண்ட்டில் அந்த 1:2 ரேஷியோவில் அவங்க கூப்பிட்ருக்காங்க. அதில் கூப்பிட்ட எல்லாருக்குமே அந்த வேக்கண்ட்டு கிடைக்குமா? ஒரு தடவை ஜேடிஓ ஹைவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டா அவங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, பல பேர் என்கிட்ட கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜேடிஓ கவுன்சிலிங் போனவங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங்கில் இடம் இருக்குமா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கும்போது இது சந்தேகமாகவே இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மொத்தம் வேக்கண்ட் பார்த்திங்கன்னா ஜேடிஓவுக்கு 1230 வேக்கன்சி. இந்த 1230 வேக்கன்சியில் ஜேடிஓ ஹைவேஸுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த நம்பர் தான் இவங்க. இப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் எல்லாமே ஜேடிஓ ஹைவேஸினுடைய கவுன்சிலிங்க்கு இவங்க எல்லாமே அழைக்கப்பட்டவங்க. இதில் போஸ்டிங் வாங்கினவங்க 236 தான். மீதி உள்ள பேருக்கெல்லாம் ஜேடிஓ ஹைவேஸு கிடைக்கல. அப்போ இவங்களாம் எங்கே வருவாங்க அப்படின்னா, அடுத்து டிஎன்பிஎஸ்சி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் விடுறாங்களோ, அது ஜேடிஓ பிடபிள்யூடியோ இல்லை ஜேடிஓ ஓவர்சீரோ அதில் விடுறாங்களோ அதில் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 1230 வேக்கன்சியில் ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1230க்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 1:2ன்னு வச்சுங்க. அந்த யார் போஸ்டிங் கிடச்சது போக மீதி பேர் கவுன்சிலிங் போய் போஸ்டிங் தான் திரும்ப வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டியில் அவங்க எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க, எத்தனாவது ரேங்க் வரையும் ஹைவேஸில் போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நமக்கு அடுத்த கட்ட கவுன்சிலிங்கில் கிடைக்குமா இல்லை அதுக்கு அடுத்ததில் கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கே ஐடியா இருக்கும். அதனால் ஜேடிஓ கவுன்சிலிங்கில் போய் வேலை இல்லாமல் திரும்ப வந்தவங்களுக்கு
மற்ற டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ கவுன்சிலிங்லேயும் வாய்ப்பு கிடைக்கப்படும். இன்னொன்று என்னென்னா, அவங்க அனைவருக்குமே கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ 1230 வேக்கன்சியில் இவங்க கூப்பிட்ருக்காங்கல்ல 1:2 ரேஷியோவில், இவங்களில் போக எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதங்கும் போது அதை பற்றி நம்ம ஒவ்வொருத்தருடைய கமெண்ட் ரேங்கு பார்க்கணும்ல. ஸோ கமெண்ட்டில் அதிகமான கேட்ட கேள்வி இதுதான். ஸோ அதனால் 1230 கண்டிப்பாக ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட 236 பேர் போக, போஸ்டிங் வாங்கினவங்க போக, கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ண பாக்கி 236 பேர், அதாவது மொத்தம் 472 பேருக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மீதி உள்ள 758 பேருக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஜேடிஓ கவுன்சிலிங்கில் ஹைவேஸுக்கு கூப்பிட்ருக்கவங்களுடைய லிஸ்ட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அவங்க எத்தனாவது ரேங்கில் இருக்காங்க அதை அவங்க மார்க் பண்ணிக்கணும். அவங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அவங்க கவுன்சிலிங் போனதுனால. அதையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை அவங்க எங்கே அப்ளை பண்ணணும்னா, அடுத்து வரக்கூடிய பிடபிள்யூடி கவுன்சிலிங்கோ இல்லை ஜேடிஓ ஓவர்சீர் கவுன்சிலிங்கோ அந்த இதில் எவ்வளோ ரேங்க் மொத்த போஸ்ட் இருக்குது, அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ரேங்க் இருக்குது, அப்போ நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ ரேங்க்கு போயிருக்காங்க, நம்ம எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம், நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்கள ஓனாகவும் செக் பண்ணிக்கிடலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு போன பிறகு தான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ மற்றவங்களுக்கு எப்படின்னா, மொத்தம் 422 பேர் ரேங்க்கில் போன பிறகு தான் ஜேடிஓ கவுன்சிலிங் போகாமல் இருக்காங்களே ரேங்க் லிஸ்ட்டில், அவங்களுக்கு அடுத்த கட்ட போஸ்டிங் கிடைக்க ஒரு இதாக இருக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. அதனால் அவங்களே செக் பண்ணிக்கிடலாம். அப்போ 1230 போஸ்ட்டில் ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு அழைத்தவங்க 1:2 ரேஷியோவில் 472 மெம்பர்ஸு அவங்க போக மீதி உள்ளவங்களுக்கு அவங்க செக் பண்ணிக்கிடணும். ஸோ 1830 ரேங்கில் கூப்பிட்டவங்க 472 அப்படிங்கும்போது நமக்கு அது போக மீதி உள்ள 758 பேருக்கு தான் இந்த போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 758 பேரும் அந்த கம்யூனிவல் ரேங்கில் எங்கே இருக்காங்க, ஓவரால் ரேங்கில் எங்கே இருக்காங்க, அதில் பிஎஸ்டிஎம் பிடபிள்யூ அதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் காமனாக உள்ளது. இதைத்தான் என்கிட்ட எல்லாருமே கடந்த இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்தாங்களே 22 அப்போ என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. நம்ம ஒன்று ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும் தான் நம்ம அந்த கவுன்சிலிங் போன நம்ம பசங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இது யாருக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு டவுட்டு வேணாம். இதுதான் ரியாலிட்டி. ஸோ அடுத்து என்ன கவுன்சிலிங் வரும், ஜேடிஓவில் ஹைவேஸ் வருமா, பிடபிள்யூடி வருமா, வாட்டர் போர்டு ஜேஇ வருமா, வாட்டர் போர்டு ஜேடிஓ வருமா, ஆவின் வருமா அப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அது என்ன கவுன்சிலிங் வரும் எப்போ வைப்பாங்க நமக்கு தெரியாது. அது டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணுறது தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க அடுத்து கேட்குறது எலெக்ஷனுக்குள்ளே போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்னு. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ராக்ரஸுக்கும் சம்மந்தமே இல்லை. டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ப்ராக்ரஸை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான நபர்களை செலக்ட் பண்ணுறது தான். அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அதனால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சொல்லணும்னா ஜேடிஓ ஹைவேஸுக்கு பாருங்கள், எத்தனை பேர் தேவையோ அத்தனை எடுத்து கொடுத்துட்டாங்களே. இதோட முடிஞ்சு டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சிச்சு. இனி அடுத்து இவங்களை எப்போ ஜாயின் பண்ணுறது, எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்க வழங்குறது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் தான். அதனால் எலெக்ஷன் இருக்கிறதுனால ஜாயின் பண்ண முடியாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அதை முடிவு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி கிடையாது, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரே வேலை ஒவ்வொரு துறைக்கும் தேவையான வேலைவாய்ப்புகளுக்கு எத்தனை வேலைவாய்ப்பு எத்தனை வேக்கண்ட் இருக்குது
அந்த வேக்கண்ட்டை எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுத்து தரது தான் அவங்களுடைய வேலை. அதை இத்தனை பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேலையை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். எலெக்ஷனால் ஸ்டாப் பண்ண ஸ்லோவாகுதா அப்படின்னு இல்லை. 22 தான் முடிஞ்சிருக்கு. நான் இன்னும் சொல்கிறேன், ஜேடிஓ லேட்டே ஆகலை. 22 தான் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கைவேஸு. இனி அடுத்து ஒவ்வொன்றா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அடுத்து எப்படியும் வந்து ஒவ்வொரு கட்டமாக வெளியிட்டுருவாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, எல்லா எக்ஸாம் அடுத்து பிடபிள்யூடி ஹைவே இந்த ஓவர்சியர்லாம் ஒன்றா கவுன்சிலிங் வைப்பாங்களா, இல்லை ஹைவேஸ் மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்தளவு அடுத்து வரக்கூடிய பிடபிள்யூடி ஜேடிஓ இதெல்லாம் வந்து ஒன்றா தான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி விட்டுருக்காங்க, 2 தான் விட்டுருக்காங்க. ஒன்று வந்து ஹைவேஸுக்கு தனியாகவும் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்து தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட்டாக விட்டுருந்தா நம்ம வந்து சொல்லலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க, அதனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கவுன்சிலிங் வைப்பாங்க சொல்லலாம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜேடிஓ ரிசல்ட் வரும்போது ஹைவேஸ் தனியாகவும் அந்த மற்ற ஹைவேஸ் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட் தனியாகவும் அப்படி தான் வெளியிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஹைவேஸ் முடிஞ்சனால அடுத்து பிடபிள்யூடி ஓவர்சீரு வாட்டர் போர்டு ஜேஇ வாட்டர் போர்டு ஜேடிஓ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்றா தான் கவுன்சிலிங் வைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வச்சதை வச்சு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் திரும்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக கவுன்சிலிங் வச்சு செலக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. மொத்தமாக ஓவராலாக ஹைவேஸ் போக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவங்க கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இந்த என்கிட்ட இவங்க இந்த ஜேடிஓ ஹைவேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுலேருந்து என்கிட்ட கேட்ட கேள்வி. நம்ம எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜேடிஓவுக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னது உங்களுக்கு தவறாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் இது கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள ஒரு நிலவரம். ஜேடிஓ கவுன்சிலிங் கிடச்ச இது முழுக்க நம்ம சொல்கிறோம். நம்மக்கிட்ட கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கமெண்ட்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த ஆன்சர் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆன்சர்லாம் எப்படி நான் ரிப்ளை பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஐ கேட்குறாங்க, கவுன்சிலிங்கில் கமெண்ட்டில் கேட்குறாங்க, ஆர்ஐக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்குறாங்க. அது யாருக்குமே தெரியாது. எப்படி நான் ரிப்ளை பண்ணுறது? நான் ஆர்ஐயை பற்றி நான் ப்ராப்பராக ஒவ்வொரு அப்டேட் நான் ப்ராப்பராக போட்டே இருக்கேன். நான் சொல்லிட்டேன், இந்த ரிசல்ட்டு எப்போ வரும்னு யாருக்கு தெரியாது, அது கோர்ட்டில் தான் இருக்குது, கோர்ட் தான் முடிவு பண்ணணும்னு. கமெண்ட்டில் டெய்லி கேட்குறாங்க, ஆர்ஐ எப்போ வரும், என்ன சார் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு. தெரியாத எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யாருக்குமே தெரியாது. அவங்களே எப்போ வரும் தெரியாமல் எல்லாருமே இருக்காங்க. அந்த ஆர்ஐக்கு வழக்கு தொடுத்தவங்களும் சரி, கோர்ட்லேயும் சரி, அது வழக்கு எப்போ ஹியரிங் வரும், அது என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு சும்மா வந்து மார்ச் எண்டுக்குள்ளே வரும் சொல்லலாம். மார்ச் எண்டுக்குள்ளே வரும், ஏப்ரல் எண்டுக்குள்ளே சொல்லிட்டு போகிறல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது உண்மையாக இருக்கணும்ல. நம்ம சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சொன்னால் கூட அது இப்போ சொல்லலாம் மார்ச் எண்டுக்குள்ளே வரும்னு சொல்லிடலாம். அப்புறம் மார்ச் எண்டுக்குள்ளே வந்தால் அது சரியாயிடும். இல்லை அப்படின்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். அதில் நமக்கு ஒன்றும் உடன்பாடு கிடையாது. உண்மையான தகவல் தெரிஞ்சால் நம்ம வீடியோ போடலாம். இல்லாட்டி நம்ம எப்போ வரும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பொய் சொல்லக்கூடாது. அதை தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரி, நம்ம அதனால் வந்து எந்த கமாண்டுக்குமே நான் ப்ராப்பரான ரிப்ளை எனக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் யாரும் வந்து இது பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக இருங்க. ஜேடிஓ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க டவுட்னா கேட்கட்டும், நாம் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.